ஒரு பிரித்து அனுப்பி நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு போயிருந்தோம். எல்லோரையும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தடவை போச்சு தனித்தனியாக பிரித்து அனுப்பி வச்சாங்க. அது கூடவே ஒரு நாய்க்குட்டி வந்துடும், பைரவர் கூடவே இருப்பார். அதுக்கும் கொட்டாச்சியில் டீ வாங்கி கொடுப்பாங்க. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு கொடுப்பாங்க. அது எப்போவும் சாமியோடய கூடவே இருக்கும். அதுவும் இதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள். எப்போ போனாலும் சாமி கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி எப்போ அனுப்புவாங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நமக்கு தரிசனம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம். ஒரு நாள் இப்போ போன வாரம் தானே பார்த்தோம். இப்போ அடிக்கடி போய் சாமி தொந்தரவு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்க வேண்டாம்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட பொண்ணு வந்திருந்தா. பொண்ணு பையனும். பொண்ணு என்னாலும் சாமியை பார்க்கணுன்னு அவர் நினச்சிக்க இருந்திருக்கா. அது எங்களுக்கு தெரியாது. அப்போ சாமி காரில்